ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த பார், ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். தரமாட்டேன், நான் தரமாட்டேன். நீங்க என்னதான் சொன்னாலும் தரவே மாட்டேன். ஏமா அடம் பிடிக்காம காசு எடுத்து கொடுமா, லோனுக்காரன் வெளியே நிக்கிறான். ஆடி மாசம் பீரோல இருந்து காசு எடுத்துட்டு அப்புறம் பீரோல காசே சேராது. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் தர முடியாது. ஐயோ, மூட நம்பிக்கையிலே முடிவு போயிருக்காளே, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? தோப்பாருமா, இந்த மாசம் இஎம்ஐ கட்டி ஆகணுமா. போன மாசமே சரியா கட்டலன்னு காரி தூக்கிட்டு போனா. இந்த மாசம் வச்சிருந்த காசையும் தூக்கி பீரோவில் வச்சுக்கிட்டு எடுத்து தர மாட்டேன்ற. நீங்க என்னதான் சொன்னாலும் பீரோல இருந்து காசை எடுக்கவே முடியாது. சரி விட்டு தொலை, நான் போய் எங்கேயாச்சும் 5000 ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறேன். என்னது கடன் வாங்க போறீங்களா? ஆடி மாசம் கடன் வாங்கினா கடனை அடைக்கவே முடியாதுங்க. கடன் கூட எங்கேயாவது வாங்கினீங்கன்னா காலில் கடந்து கழட்டி அடிப்பேன். ஏடி என்ன பார்த்தா என்ன உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? கடனும் வாங்க கூடாதுன்ற, நான் வச்சிருந்த காசையும் தூக்கி பீரோவில் வச்சுட்டு பீரோவில் இருந்து எடுக்க மாட்டேன்ற. என்னதான் அப்புறம் எப்படிதான் இஎம்ஐ கட்டுறது இந்த மாசம்? எப்படியாவது கொடுங்க, காசு நீ ஏன்ட்ட வராதீங்க. ஓ, எப்படியாவது கட்டணுமா? ஓகே ஓகே ஓகே. ஏமா இப்ப கொலுசை கழட்டி நீ அதை எங்க வச்சிருக்க? கொலுசு ஷெல்ஃப் மேல இருக்கு. ஏன் கேக்குறீங்க? செல்ஃப்ல வைக்கிறதுக்கு. நல்லா சுத்தமா தொடச்சு வைங்க. நல்லா தொடச்சு வைக்கிறமா, நல்லா தொடச்சு. நான் 5வது படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்புறம் இப்ப அவ பொண்ணு 5வது படிக்கிறா. மாமா, நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு? அந்த கனவுல நீ எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற மாமா. பக்கத்துலயே உங்க அப்பாவுக்கு வந்து பில்லு கட்டி இருந்திருப்பாரு. என்ன கிளம்பிட்டு உட்காந்துருக்க? போலையா? நான் போல. நான் ரோட்டுக்கு போனாலே 4 பேர் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இத்தனை ஃபில்டர் போட்டு யூடியூப்லேயே ஒருத்தரும் ஃபாலோ பண்ண காணோம். இதில் நேரில் ஃபாலோ பண்ணுறாங்க. கேட்குறவன் கேன என்ன கேப்பையில் நெய் வழிதும் பார்க்கலாம். தப்பு என் மேலதான். நான் அப்படி பேசிருக்க கூடாது. சாரிம்மா. சரி கொண்டா, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டேன். இல்ல, நான் இதுவே குடிச்சுக்கிறேன். விஷத்தை கலந்துட்டேன். ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து. ஏங்க, இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது நீங்க தானே? தயவு செஞ்சு இனிமேல் சிரிச்சு வீடியோ போடாதீங்க. அண்ணா, ஒரு செட்டு பூரி நேத்து சாப்பிட்டதுக்கும் சேர்த்து 4 காசு தரேன். என்ன இவ கடன் வச்சே சாப்பிட்டுட்டு இருக்கா? கடைசியில் காசு தருவாளா தரமாட்டாளா? எப்படியும் பூரி மீந்து போய் தானே கிடக்கு. போய் குப்பையில் கொட்டுறதே இவள்கிட்ட கொட்டும். காசு வந்தா வருது, வராட்டி போகுது. அண்ணா, மாட்டு பல்லு ஒரு 1/2 கிலோ கொடுங்க. மாட்டு பல்லு 1/2 கிலோவா? ஏமா மாட்டு பல்ல வாங்கிட்டு போய் என்னம்மா பண்ண போற? அண்ணா, மாட்டு பல்ல அரைச்சி மூஞ்சில அப்ளை பண்ணிட்டா ஒரே நாள்ல 10 வயசு குறைஞ்சிருமா? அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? இன்டர்நெட்ல பார்த்தனா. ஏமா இன்டர்நெட்ல எது வந்தாலும் நம்பிடுவேம்மா? அப்படியே அதெல்லாம் ஏதாச்சும் ஃபேக்கா இருக்க போகுதுமா? யோ, அது ஃபேக்கா இருந்தா உனக்கு என்னயா? நான் தானே மூஞ்சில போட்டுக்க போறேன். 1/2 கிலோ கொடு. சரிம்மா, சரி, எனக்கு என்ன போட்டு தரேன் இரு. மேடம் இந்தாங்க மேடம், கழுதப்பால் காஃபி. அண்ணா, கழுதப்பால் காபி நல்லா இருக்குமாண்ணா? சூப்பரா இருக்குமா. இதுக்கு முன்னாடி நீ கழுதப்பால் காஃபி குடிச்சதே இல்லையா? இல்லண்ணா. குடிச்சு பாரு, அதுக்கப்புறம் கழுதப்பால் காஃபி தான் வேணும்னு அடம்பிடிப்ப தினமும். சரி, எவ்வளோண்ணா? 180 ரூபா. 180 ரூபாயா? அண்ணா, நல்ல பசும்பால் காப்பியே 10 ரூபா தான். ஏமா பசும்பால் காப்பிக்கும் கழுதப்பால் காப்பிக்கும் வித்தியாசம் இல்லையா? கழுதப்பால் காஃபியை குடிச்சு பாருமா, உடம்புலாம் அப்படியே கல்லு மாதிரி இருக்கு. அண்ணனுக்கு எப்படி இருக்கு பாத்தியா? பாத்தியா? சரி சரி, போங்கண்ணா போங்க. போறேன் குடி. பிருந்தா, சாப்பாடு சூப்பர். ரொம்ப சந்தோஷங்க. பொண்டாட்டின்னு என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். மூடிட்டு தட்டை எடுத்துட்டு போய் கழுவி வை. ஏங்க, உங்க வீட்டுல ஒரு வாரமா பிரச்சனையாமா? அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் ஓடி போன பொண்டாட்டியை கண்டுபிடிச்சே இல்லையா? இல்லைங்க. போய் கண்டுபிடி. வந்துட்டான் அடுத்தவங்க பிரச்சனைக்கு. அவன் பிரச்சனையை பார்க்க மாட்டானுங்க, அடுத்தவங்க பிரச்சனையை கேட்கறதுக்கு வந்துருவானுங்க. ஏங்க, நீங்க திடீர்னு பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா என்னை விட்டு போயிடுவீங்களா? என்ன பிள்ளை என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்ட? நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னால பணக்காரன் ஆகவே முடியாது. கேக்குறாங்க எல்லாம் நல்ல நகை போட்டு நல்லா ராணி மாரி இருந்து எல்லாம் குஸ்பு குஸ்புன்னு தான் கூப்பிடுவாங்க என்ன. எல்லாரும் மூஞ்சி இந்த மூஞ்சி தான் வேணும்னு வந்தேன். நானா வந்தேன். ஏன்டா அலற?
அது ஒரு பெரிய சோக தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ணே. பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ணே. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பி சொன்னா. டேய், இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய், உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சைய தாங்க முடியலையா? நேத்து கால் பண்ணேன், எடுக்கல. எடுக்கிறக்குள்ள கட் ஆயிடுச்சு. திரும்ப கூப்பிடலாம்ல. நீ கூப்பிடுவேன்னு நினைச்சேன். நான் ஏன் கூப்பிடணும்? ஏன்னா நான் கூப்பிடல. நீ ஏன்டா கூப்பிடல? நீ கூப்பிடுவேன்னு நினைச்சேன். டேய், ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க மிஸ் கால் கொடுத்தா அவங்க கிட்ட திரும்ப கூப்பிட்டு ஏன்னு கேட்கணும். சரி, அப்ப நான் எங்க அப்பா கால் பண்ணி கேக்குறேன். அவர்ட்ட ஏன் கேக்குற? அவர் தான் நேத்து ஃபர்ஸ்ட் மிஸ் கால் கொடுத்தாரு. டேய், ஏன்ட்ட கேளுடா. சரி, கோவப்படாத. ஏன் நேத்து எங்க அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் மிஸ் கால் கொடுத்தாரு? மனுஷன் பேசணும் அவன்கிட்ட, கருமம். ஏச்சு போடா. சம்பளம் 10,000 தானே? 10,000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை? அண்ணே, கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல. தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளனா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்கு தான் நான் இருக்கேன், நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ. உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்கள். அதான் நான் கேட்டேன். எங்க ஒரு பக்கம் வச்சிருக்கிறதுனா வேற. ஓ, உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. என்னது? ஒரு மாசம் ஆனா 12,000. மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாதம் 12,000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க? 12 × 12 299. நீ டீ கடை பாக்கி வச்சதெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காத. 147. 1,40,40,000 அந்த இது பணம் கொடுக்கு.